வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, விஜய் பார்வதியை த மாஸ்கோட செகண்ட் டாஸ்கில் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்காங்க. எப்படி நடந்தது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். த மாஸ்கோட ஃபர்ஸ்ட் ரவுண்டில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜய் பார்வதியோடது சபரி வச்சிருக்காரு பிக் பாஸ் ஹவுஸ்மேட். அதே மாதிரி அந்த பக்கம் எனக்கு தெரிஞ்சு இவர் யார் வினோத் வச்சிருக்காரு கெமியோட மாஸ்கை சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட். ஸோ அவங்களுக்குள்ள ஒரு டீலிங் வந்து போட சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேரோடது வெளியவே வச்சுருந்தாங்க உள்ளே வைக்காமல். ஸோ பிக் பாஸ் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமாக்குங்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே ரெண்டு பேரும் வந்து பேசி லைக் நான் இவங்களை வச்சிங்கன்னா நான் அவங்கள வைக்கிறேன், நான் இவங்களை வச்சுன்னா அவ்வளோ வைக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு கடைசியாக கெமிது அண்ட் தென் விஜய் பார்வதி மட்டும் வைக்கல. ஸோ விஜய் பார்வதி இது வந்து சபரிக்கிட்ட இருக்குது. இவங்க வந்து டிமாண்ட் பண்ணுறாங்க, இன்கேஸ் நீங்கள் விஜய் பார்வதி இதை வச்சிங்க அப்படின்னா நாங்கள் ஒன்று அடுத்த ரவுண்டில் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு டீலிங் வந்து போட்டுக்கலாமான்ற மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி தான் உள்ளே வச்சுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில். கெமி வந்து எலிமினேட்டட் அப்படின்ற மாதிரி அந்த பர்டிகுலர் டாஸ்கில் இருந்து. ஸோ இதுதான் வந்து அவங்க அக்ரிமெண்ட் போட்டது ஹவுஸ்மேட்ஸும் பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸும் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸும். சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து லைக் ஒரு என்ன சொல்கிறது, அந்த இடத்துல கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். ஏன்னா 7 பேர் தான் பிக் பாஸ் சூப்பர் டீலக்ஸில் இருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் ஒன்று இவங்க ஒன்று அவங்க, ஒன்று இவங்க ஒன்று அவங்கன்னா 7 ரவுண்டு 14வது ரவுண்ட்லேயே வந்து 7 பேர் காலி ஃப்ரம் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து. அதுக்கப்புறம் பிக் பாஸ் டீம்ஸ்குள்ளே தான் விளையாடுவாங்க அப்படின்னா பிக் பாஸ் டீம்லேருந்து தான் யாராவது ஒருத்தர் வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து வாங்குவாங்க. இந்த பர்டிகுலர் கால்குலேஷன் அவங்க பண்ணாங்களா என்னன்னு தெரியல. இவங்க ஓகேன்னு சொல்லிட்டாங்க. செகண்ட் ரவுண்டில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேணுன்ட்டே சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்மேட்டான பார்வதி தான் லாஸ்ட் வரையும் வைக்காமல் சபரி வந்து வச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அங்கே ஒரு கொஸ்டின் மார்க் வருது, நீங்கள் இப்போ வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம டீலிங் போட்டோம்ல, டீலிங் போட்டனால இப்போ நாங்கள் வந்து லாஸ்ட்டாக சூப்பர் டீலக்ஸ் டீம் பார்வதி இது வந்து நாங்கள் வச்சுப்போம் கையிலே அப்படின்ற மாதிரி அவர் வந்து கையிலே வந்து வச்சுக்கிறாரு உள்ளே வைக்காமல். ஸோ செகண்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அஃபிஷியலாக விஜய் பார்வதி வந்து அவங்களோட மாஸ்க்கை உள்ளே வைக்காமல் கடைசியாக அவங்க மட்டும் வெளியே இருக்குது. ஸோ அவங்கள வந்து இந்த டாஸ்க்லேருந்து எலிமினேட் பண்ணப்படுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ரவுண்டில் ஒரு டீலிங் போட்டு அதாவது ஸ்கெட்ச் போட்டு செகண்ட் ரவுண்டில் விஜய் பார்வதி வந்து தூக்கிட்டாங்க. பட் இந்த டீலிங்கை கண்டினியூ பண்ணாங்க அப்படின்னா 14th ரவுண்டில் லைக் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து யாருமே இருக்க மாட்டாங்க. பிக் பாஸ் டீம் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது நாமினேஷன் ஃப்ரீ பாஸை. ஸோ நாளைக்கு என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ உங்களோட கால்குலேஷன் நான் சொன்னதோட மேட்ச் ஆகுதா அப்படின்றதையும் மறக்காம இந்த வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பிக் பாஸ் அப்டேட்ஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ், பை.